ஹாய் மக்களே, வணக்கம். வெல்கம் டு ஆப்ஷன் பிக் பாஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பேங்க் நிஃப்டி, நிஃப்டி அண்ட் ஃபினிஃப்டியோட ட்ரேட் பிளான் டுமாரோ பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வாங்க பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி நம்ம பார்க்கும்போது நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் பிரைஸ் வந்து இந்த 53,000 வந்து ஃபால் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் என்னன்னா விக்கு மட்டுமே வச்சுட்டு பிரைஸ் வந்து அங்கிருந்து ஃபால் ஆயிடுச்சு. பட் இன்னும் வந்து என்னன்னா இந்த லெவல் வந்து டெஸ்ட் ஆகல, அதாவது இந்த 53,000 வந்து டெஸ்ட் ஆகல, 800 வரை தான் போயிருக்கான். ஸோ ப்ரைஸ் மறுபடியும் என்ன ஆகும்னா கேஸ் ப்ரைஸ் இங்கிருந்து மார்க்கெட் மேலே போயிட்டு, அதாவது 52,000 இருந்து டார்கெட் மேலே போயிட்டு இங்கிருந்து மார்க்கெட் ஃபால் ஆகுது சான்ஸ் இருக்கு. ஓகே, சப்போஸ் மார்க்கெட் வந்து இன்கேஸ் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்ல கீழே வந்து இங்கே க்ளோசிங் வச்சாங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த கேப்பை மார்க்கெட் ஃபில் பண்ணிட்டு ப்ரைஸ் வந்து டார்கெட்டா இந்த லெவல் போகுங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரைஸ் வந்து இந்த 51,800 கீழே க்ளோசிங் வச்சா இந்த கேப்பை ஃபில் பண்ண மார்க்கெட். ஓகே, ஸோ இது சினாரியோ பேங்க் நிஃப்டிக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற நிஃப்டி பார்ப்போம். நிஃப்டி பார்க்கும்போது இந்த கேப் வந்து நிஃப்டி ஃபில் பண்ணிடுச்சு. பார்க்கும்போது இங்கே பாருங்க ப்ரைஸ் வந்து இங்கே எவ்வளோ நேரம் பாருங்க செஷன் ஆயிருக்கான் பாருங்க. இந்த 24,300 இதுக்கு மேலே ப்ரைஸ் போகவே இல்லை. ஆனால் அதுக்கு மேலே வந்து ஒரு சப்ளை லெவல் இருக்கு, அதாவது 400, 500 ஒரு சப்ளை லெவல் இருக்கு. அந்த இடத்துக்கு ப்ரைஸ் போகாமலே என்னாச்சுன்னா ப்ரைஸ் கீழே ஃபால் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நிஃப்டியோட நெக்ஸ்ட் மூவ் நம்ம பார்க்கும்போது இன்ட்ராடேக்கு, ஸோ ப்ரைஸ் இந்த லெவல்ல இருந்து இங்கிருந்து மார்க்கெட் வந்து ஒரு ரேலி ஆகணும். ரேலி ஆகிட்டு ப்ரைஸ் வந்து இங்கிருந்து மார்க்கெட் ஃபால் ஆகுது சான்ஸ் இருக்கு. அதாவது இந்த 23,800 வர பிரைஸ் மேல செஷன் ஆச்சுன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்ட், இங்கிருந்து மார்க்கெட் மேல போகும். ஓகே, இன்கேஸ் மார்க்கெட் ஒருவேளை வந்து இந்த 23,800 கீழே க்ளோசிங் வச்சான்னா பிரைஸ் எது வர வரும் பாத்தீங்கன்னா பிரைஸ் 24,400, 500 வர இந்த லெவலுக்கு வரும். 23,800 கீழே க்ளோசிங் வச்சா அது நெக்ஸ்ட் டார்கெட் எங்க வரும்னா இந்த 23,450, 500 இங்க வந்துட்டு மார்க்கெட் இங்கிருந்து புல் பேக் ஆகுங்க. சோ இது நிஃப்டியோட சினாரியோ. ஓகே, இது வந்து நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் இந்த கேப்பை ஃபில் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ்டர்டே வீடியோல பார்க்காதவங்க பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம ஃபினிஃப்டி பார்ப்போம். சோ ஃபினிஃப்டி வந்து நம்ம இன்ட்ராடேக்கு பார்க்கும்போது என்ன லெவல் நம்ம என்ட்ரி எடுக்கணும் பாத்தீங்கன்னா, ஃபினிஃப்டி வந்து இன்னும் வந்து இந்த கேப் வந்து ஃபில் ஆகல, இந்த கேப் ஃபில்லிங் இருக்கு. ஸோ பிரைஸ் ப்ராப்ளி நாளைக்கு வந்து இந்த 23,500, 600 இந்த லெவல் வந்துட்டு இங்கிருந்து டெஸ்ட் ஆகலாம். ஓகே, அதுக்கு கீழே பார்க்கும்போது என்ன லெவல் இருக்கு பார்க்கும்போது நமக்கு இந்த 23,300, 400 இங்க வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. பிரைஸ் இங்க வந்துட்டு இங்கிருந்து மார்க்கெட் வந்து புல் பேக் ஆகும். ஓகே, ஏன்னா இங்க பாருங்க பிரைஸ் ஆல்ரெடி இந்த லெவல் வந்து நம்ம வந்து சப்ளை லெவல் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். பிரைஸ் அதே மாதிரி இங்க வந்து ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கோம். 300ல இருந்து 400 சப்ளை லெவல் நேற்று சொல்லியிருந்தோம் வீடியோல. ஸோ பிரைஸ் எக்ஸாக்டா அந்த லெவல் டெஸ்ட் எடுத்து பிரைஸ் இறங்கிட்டான் பாருங்க. ஸோ அப்போ பிரைஸ் வந்து இந்த எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டியை எடுத்துட்டு அடுத்து நெக்ஸ்ட் இன்டர்னல் லிக்விடிட்டி இங்க வரும் பிரைஸ். ஓகே, இது IRL இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி, இது ERL எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி. ஓகே, ஸோ பிரைஸ் ஒன்ஸ் எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் போச்சுன்னா அடுத்த டார்கெட் வந்து பார்க்கும்போது இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டியா இருக்கும். ஓகே, ஸோ இதான் ஃபினிஃப்டியோட லெவல். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் டெய்லி. நீங்களும் இந்த மாதிரி சார்ட் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணுங்க. சார்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். மறுபடியும் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். தேங்க்ஸ் ஆல், பை, ஹாவ் அ நைஸ் டே.